இந்த 25 சென்டென்ஸும் தெரிஞ்சுட்டு நம்ம நார்த் இந்தியா போனா நம்ம கண்டிப்பா சமாளிச்சுட்டு வந்துடலாம். அந்த 25 சென்டென்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோல ஒரு 5 சென்டென்ஸ் பார்த்துட்டோம். மிச்சம் இருக்க 20 சென்டென்ஸை நம்ம வந்துட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம கடைக்கு போய் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம கிட்ட சம்டைம்ஸ் கையில காசு இருக்காது, ஜிபே பண்ணட்டுமா அப்படின்னு கேட்போம். இதை எப்படி நம்ம ஹிந்தியில கேட்கறதுனா, ஜிபே கரோ, ஜிபே கரோ, ஃபோன்பே கரோ இப்படின்னு சொன்னா ஜிபே பண்ணட்டுமா, ஃபோன்பே பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறதா அர்த்தம். என்கிட்ட சில்லறை இல்ல அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, மேரே பாஸ் சுட்டா நஹி ஹை, மேரே பாஸ் சுட்டா நஹி ஹை. மேரே பாஸ்னா என்கிட்ட, சுட்டானா சில்லறை, நஹி ஹைனா இல்ல. மேரே பாஸ் சுட்டா நஹி ஹை, என்கிட்ட சில்லறை இல்ல. இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொருள் கேட்டு வரும்போது என்கிட்ட சில்லறை இல்ல, என்கிட்ட தண்ணி இல்ல, என்கிட்ட சார்ஜர் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கங்க. இதே இருக்கு அப்படின்னு சொல்றதுன்னா, என்கிட்ட சார்ஜர் இருக்கு நான் கொடுக்கணும், என்கிட்ட தண்ணி இருக்கு நான் கொடுக்கணும். இப்படி எல்லாம் சொல்றதுன்னா மேரே பாஸ் சுட்டா ஹே, மேரே பாஸ் பானி ஹே, மேரே பாஸ் சார்ஜர் ஹே. ஒருவேளை இருக்குன்னு சொல்லணும்னா ஹே போடணும், இல்ல அப்படின்னு சொல்லணும்னா நஹி ஹே போடணும். நம்மளோட கன்வர்சேஷனை ஒருத்தவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நமஸ்தே சொல்லி ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும். ஆக்சுவலி நமஸ்தேனா எப்படி நம்ம தமிழ்ல வணக்கம் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி நமஸ்தேன்னு சொல்றது ஹிந்தியில வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட கன்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சில நேரங்கள்ல நம்ம இங்கிலீஷ்ல போய் அப்படியே பேசிட முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். ஆப் இங்கிலீஷ் போல்தே ஹெக்யா அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா, நான் உங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசலாமா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு பேசுற மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் ஆப் இங்கிலீஷ் போல்தே ஹெக்யா. ஆப்னா நீங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு நம்ம ஆங்கிலம் சொல்ற மாதிரி அவங்க வந்து அங்கிரேசி அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி இங்கிலீஷ்னே சொல்லிருங்க. ஆப் இங்கிலீஷ் போல்தே ஹெக்யா, பேசுவீங்களா, போல்தே ஹெக்யானா பேசுவீங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். அதாவது நம்ம இப்ப நார்த் இந்தியா போனோம்னா கண்டிப்பா அங்க கடைக்கு போயிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்குவோம். போயிட்டு இது எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்க தெரியாம இருந்துடக்கூடாது. ஸோ அதுக்கானது இது எவ்வளவு அப்படிங்கிறத ஏ கித்தனே காஹே, ஏ கித்தனே காஹே, ஏ கித்தனே காஹேனா இது எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். இதை இன்னும் ஒரு மாதிரியும் கேட்கலாம், ஏ கித்தனா ஹே, ஏ கித்தனா ஹேனா இது எவ்வளவு. அதாவது அதுவும் கரெக்ட் தான், ஆனா கரெக்ட்னு பார்த்தா ஏ கித்தனே காஹேனா ரொம்ப கிராமட்டிக்கலா கரெக்டான வேர்டு. சரியா, ஏ கித்தனே காஹே இது எவ்வளவுதான், ஏ கித்தனா ஹே அதுவும் எவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது திடீர்னு அவங்க வந்து ரேட் எல்லாம் வந்து ஹிந்தியில சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு டீப்பா ஹிந்தி தெரியாத போது நம்ம இங்கிலீஷ்மே அப்படின்னு சொன்னோம்னாலே அவங்க கரெக்டா வந்துட்டு இங்கிலீஷ்ல எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. சரியா, ஸோ அடுத்து வந்து நம்ம இப்போ போயிட்டு பேரம் பேச போறோம். என்னன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்னா, தொடா கம் கீஜியே, தொடா கம் கீஜியேனா கொஞ்சம் குறைச்சிக்கங்க. நம்ம வந்துட்டு கம் கம்மி, கம் கம்மி, கம்மி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல, அவங்கதான் அத கம், தொடா கம் கீஜியேனா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அடுத்த சென்டென்ஸ், இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் போறோம். இப்போ பஸ் ஸ்டாண்ட் போறத வந்து பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப நம்ம அவங்க கிட்ட நம்ம கேட்போம் எப்படி போவது. அதை எப்படி ஹிந்தியில கேட்கலாம்னா, கைசே ஜானாகே, கைசே ஜானாகேனா எப்படி செல்வது. பஸ் ஸ்டாண்ட் கைசே ஜானாகே, பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி தான் நம்ம எங்க போறது எப்படி போறதுங்கிறத கைசே ஜானாகே, கைசே ஜானாகே. சரியா, நம்ம ஒரு இடத்துல வழி தெரியாம நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம வழி தெரியாம ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு கைசே ஜானாகே அப்படின்னா எப்படி போறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்கள்ட்ட கேட்டு ஈஸியா கரெக்டா நம்ம வந்துட்டு போற இடத்துக்கு நம்ம போயிடலாம். சரியா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் பஸ் ஸ்டாண்ட் கைசே ஜானாகே. இப்போ வந்துட்டு ஸ்கூலுக்கு எப்படி போறது, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்படி போறது, டெம்பிள்க்கு எப்படி போகணும்னா நம்ம கைசே, டெம்பிள் கைசே ஜானாகே,
ஸ்கூல் கைசே ஜானா ஹே, பஸ் ஸ்டாப் கைசே ஜானா ஹே, ஜங்ஷன் கைசே ஜானா ஹே. புரிஞ்சதா? அடுத்தது டாக்ஸி எங்க கிடைக்கும்? இதை எப்படி கேட்கலாம்? டாக்ஸி கஹா மில்லேகி, டாக்ஸி கஹா மில்லேகி. இப்ப ஆட்டோ வேணும், ஆட்டோ எங்க கிடைக்கும் அப்படிங்கறத ஆட்டோ கஹா மில்லேகி. பஸ் எங்க கிடைக்கும்? பஸ் கஹா மில்லேகி. அதாவது நம்ம வந்துட்டு நமக்கு இந்த சென்டென்ஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு டாக்ஸி இடத்துல பஸ் ஆட்டோ இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து கேட்டுக்கறலாம். அடுத்தது வந்துட்டு பஸ் எப்போ வருது இல்ல ட்ரெயின் எப்போ வரும் அப்படிங்கறத கேக்குறதை எப்படி கேட்கலாம்னா, பஸ் கப் ஆயேகி, ட்ரெயின் கப் ஆயேகி. அதாவது கப்னா எப்போ, ஆயேகினா வரும். சரியா? நான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோல கொடுத்ததும் சரி, பார்ட் 2 வீடியோல கொடுத்ததும் சரி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாம, இந்த சென்டென்ஸ் எல்லாம் தெரியாம நீங்க தயவு செய்து நார்த் இந்தியா சைட் போயிடாதீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ். இதெல்லாம் நீங்க மஸ்டா தெரிஞ்சுட்டு தான் நீங்க போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.